முன்னாள் மத்திய நிதி அமைச்சர் ப. சிதம்பரம், அவரது மகன் கார்த்தி சிதம்பரம் ஆகியோரின் வீடுகள், அலுவலகங்களில் சிபிஐ சோதனை நடத்தியுள்ளது. அரசியல் காழ்ப்புணர்ச்சி நடவடிக்கை இது என்று ப. சிதம்பரம் விமர்சிக்க, வழக்கில் மூகாந்திரம் இருப்பதாக சிபிஐ தெரிவித்துள்ளது. சென்னை, மும்பை, டெல்லி, குர்கான் நகரங்களில் கார்த்தி சிதம்பரத்தின் வீடு, அலுவலகங்கள் உட்பட 14 இடங்களில் ஒரே நேரத்தில் சிபிஐ அதிகாரிகள் சோதனை நடத்தினர். சென்னை நுங்கம்பாக்கத்தில் உள்ள அவரது தந்தையும் முன்னாள் நிதியமைச்சருமான ப. சிதம்பரத்தின் வீடும் சிபிஐ சோதனைக்கு தப்பவில்லை. அந்நிய நேரடி முதலீடு முறைகேடு விசாரணையில் இருந்து ஐஎன்எக்ஸ் என்ற நிறுவனத்தை தப்புவிக்க பணம் பெற்றார் என்பது கார்த்தி சிதம்பரம் மீதான குற்றச்சாட்டு. சுமார் 7 மணி நேரம் நீடித்த சோதனையில் சிபிஐக்கு எதுவும் சிக்கவில்லை என்றும், இது அரசியல் காழ்ப்புணர்ச்சி நடவடிக்கை என்றும் விமர்சித்தார் கார்த்தி சிதம்பரம். இது அரசியலுக்காக என் மீது திணிக்கப்படுகின்ற ஒரு அவசர நிலை. என்னுடைய தந்தையாருடைய குரலை நசுக்க வேண்டும் என்பதற்காக மத்திய சர்க்கார் முதலிலே அமலாக்க பிரிவு, பின்னர் வருமான வரித்துறை, இப்பொழுது சிபிஐ ஏவி விடுகிறார்கள். அவர்கள் வைக்கும் அத்தனை குற்றச்சாட்டுகளும் பொய். என் மனதில் எந்த விதமான தயக்கமும் கிடையாது. நான் எந்த தவறும் செய்தது கிடையாது. நான் யாருக்காகவும் அரசாங்கத்திடம் பரிந்துரை செய்தது கிடையாது. என்னுடைய வர்த்தகங்கள் எல்லாம் முறையான வர்த்தகங்கள். கிடைக்கும் ஆதாரங்களின் அடிப்படையில்தான் புலனாய்வு அமைப்புகள் சோதனை நடத்துவதாகவும், இதில் அரசியல் ஏதும் இல்லை என்றும் மத்திய நிதியமைச்சர் அருண்ஜேட்லி விளக்கம் அளித்துள்ளார். டெல்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய சிபிஐ இணை இயக்குநர் வினீத் விநாயக், சோதனையில் முக்கிய மெயில்கள், கணினி ஹார்ட் டிஸ்க் ஆகியவை கிடைத்திருப்பதாகவும், அவற்றை முழுமையாக ஆய்வு செய்ய வேண்டியிருப்பதாகவும் தெரிவித்தார். ப. சிதம்பரத்திடம் விசாரணை நடத்தப்படுமா என்ற கேள்விக்கு அவர் நேரடியாக பதிலளிக்கவில்லை. Initial stages of investigation, as the evidence comes forth, as the facts come forth, we will definitely be examining and taking all action that is required as per law against those people against whom incriminating evidence comes to light. குற்றச்சதி, ஏமாற்றுதல், தமது செல்வாக்கை அரசு நிர்வாகத்தில் முறைகேடாக பயன்படுத்துதல் உள்ளிட்ட பிரிவுகளின் கீழ் கார்த்தி சிதம்பரம் மீது சிபிஐ வழக்கு பதிவு செய்துள்ளது. காங்கிரஸ் மட்டுமல்லாமல் திரிணாமுல் காங்கிரசும் கூட இது அரசியல் காழ்ப்புணர்ச்சி நடவடிக்கை என்று விமர்சித்துள்ளது. புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் குழு.